ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் வந்து பகோடா வந்து செய்ய போகிறோம். இது வந்து ஸ்ரீலங்காவில் ஃபேமஸான பகோடா வந்து செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று வாங்க பார்க்கலாம். நான் வந்து இந்த கப் தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இந்த கப்பால் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், ஒயிட் ஃப்ளவர். இதே கப்பால் 1/4 கப் அளவு, இதே கப்பால் 1/4 கப் அளவு கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன். ஒரு 20 செத்தல் மிளகாய் எடுத்திருக்கோம். இதை வந்து சரியான ஹாட் வாட்டரில் வந்து ஊற விடணும். அடுத்து வந்து மஞ்சள் தேவையான அளவு, ஐரின் உப்பு தேவையான அளவு. இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டணுமெண்டக்காண்டி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது நார்மல் தான் வந்து பூண்டு. இது வந்து நாங்கள் தோல் உரிக்காமல் தான் இதுக்கு தேவை. அப்போ தான் அந்த தோல் எல்லாம் மொறுமொரண்டு இருக்கும். அந்த இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் எக்ஸ்ட்ராவாக கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுங்க. என்னட்ட இப்போ கருவேப்பிலை இல்லை, மற்ற எல்லா பொருளும் சேர்த்துருக்கோம். வாங்க இனி எப்படி செய்யலாமென்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து சில்லி எல்லாம் வந்து நல்லா ஊறிட்டு இதை நாங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். நல்லா பட்டு போல் எடுக்கணும். இப்போ உங்களை கூடுதலாக வந்து இந்த விதை வந்து ஓரளவு எடுத்துட்டு போட்டிங்கன்னா நல்லா, எல்லாத்துக்கும் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, 1-2க்கு எடுத்துட்டு போடுங்க. இப்போ நான் வந்து மிக்சரில் நல்லா பட்டு போல் அரைக்கணும். இப்போ அரைச்சிட்டு இப்போ நாங்கள் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நான் கோதுமை மாவு போடுறேன். அடுத்தது கடலை மாவு சேர்க்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்க்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சால்ட் சேர்க்கிறேன். நீங்கள் பிறகு என்ன ஐடமோட் வந்து பிறகு சேர்க்க போகிறீங்க, அதனால் கொஞ்சம் குறைவாகவே இதை சேருங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். சில்லி வந்து ஓரளவு அரைச்சிட்டோம். இப்போ என்ன சேர்க்குறோம்னா, இந்த உள்ளியில் வந்து அரைப்பகுதியை வந்து நல்லா பட்டு போல் அரைக்க போகிறோம். இப்போ 2யும் சேர்த்து அரைச்சிட்டு வரேன். இப்போ நாங்கள் வந்து நல்லா பட்டு போல் அரைச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதையும் சேர்த்து இனி நீங்கள் தண்ணி சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேருங்க. இந்த பகோடா வந்து நாங்கள் உடனே இந்த மாவு வந்து பொரிச்சு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸால் இதை நீங்கள் பொரிச்செடுத்தால் மொறுமொரண்டு உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் உள்ளி வந்து பொரித்து இதை பகோடாலாம் பொரித்த பிறகு உள்ளியையும் சேர்த்து பொரித்து அதில் மிக்ஸ் பண்ணி, இப்போ வந்து பகோடா மாவு வந்து நல்லா 2 ஹவர் ஆகிட்டு இப்போ என்ன செய்யப்படுறோம்னா, கொஞ்சம் ஒயிட் ஃப்ளவர் வந்து கீழே வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு போட போகிறோம். இப்போ மாவு வந்து நல்லா சாஃப்டாக ஆயிட்டு வந்து நான் 2 போலாக வந்து பிரிச்செடுக்க போகிறேன்.
நீங்கள் எண்ணெயும் சேர்க்கலாம், மாவும் சேர்க்கலாம். நான் வந்து மாவு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டாவது இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. அடுத்தது இப்படி பூரி உருட்டுற கட்டை இருந்தாலும் ஓகே. நல்ல மெல்லிசா வந்து தட்டணும். அப்போ தான் இந்த பகோடாவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், மொறுமொரண்டு இருக்கும். கொஞ்சம் மாவு போட்டுருங்க, நல்லா ஒட்டாமல் இருக்கும். மெயின் வந்து நீங்கள் மெல்லிசா தட்டுறது தான் இந்த பகோடாத மெயினே. ஒரு பேப்பர் எப்படி இருக்குமோ அப்படி அளவில் நீங்கள் நல்லா தட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தட்டி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் எவ்வளோ மெல்லிஸாக தட்டியிருக்கோம்ன்ட்டு. பீஸா கட்டர் இருந்தாலும் பீஸா கட்டராலையும் வெட்டலாம், எல்லாட்டையும் ஒட்ட கத்தியாலையும் நீங்கள் வெட்டலாம். நான் பீஸா கட்டராலாம் வெட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இப்படி நீட்டாக கட் பண்ணுங்க. இப்படி கட் பண்ணிவிட்டு இனி நாங்கள் இந்த போருக்கு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வடிவில் நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி துண்டு துண்டாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நாங்கள் இனி எண்ணெயில் வந்து பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ வந்து இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இது என்னன்னு சொல்கிறது, ஈஸியான ஒரு ஸ்நாக் வந்து இந்த பீஸா கட்டர் இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு கத்தியை விட. இது இப்படி மேலே நாங்கள் எடுத்துட்டு இனி எண்ணெயில் வந்து பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இதில் மெல்லிஸ் உங்களுக்கு தெரியும், இப்படி மெல்லிஸாக இருக்கணும். ஃபஸ்ட் நாங்கள் இப்படி நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும், நல்லா மெல்லிஸாக. நீங்கள் வேறு டிசைன்லேயும் கட் பண்ணி எடுக்கலாம். நான் இப்படி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து எண்ணெய் வந்து வச்சிட்டேன். இதை வந்து முதல் வந்து நல்லா ஹீட் ஆக்கிட்டு பிறகு வந்து அடுப்பை வந்து நல்லா குறைச்சி விடுங்க.
ஏனென்றா கருவேப்பாக்கும் அதால் நாங்கள் ஒரு நல்ல ப்ரௌன் கலர் பதத்தில் வந்து நாங்கள் இதை இறக்கி எடுக்கோம். நியூஸ் பேப்பர் எடுத்துருக்கேன். நீங்கள் பப்பியரை விட இந்த பேப்பர் எடுத்து யூஸ் பண்ணுறது நல்லா. ஏனென்றா என்னென்னு சொல்கிறேன், இதில் வந்து எண்ணெய் வந்து இதிலேயே அப்படியே தங்கி நிற்கும். நார்மலாக நீங்கள் டிஷ்யூ பேப்பர் எடுத்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பரால் கீழே வடிஞ்சு திருப்பி உங்களுக்கு அந்த பகோடாலே எண்ணெய் படியும். அதுக்காண்டி தான் அந்த பேப்பர் வந்து எண்ணெய் ஹீட் ஆகிட்டு நாங்கள் இனி பகோடா வந்து பரண்டு வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துருங்க. ப்ரௌனியாக வந்துட்டு இனி நாங்கள் இதை எடுத்துடலாம். இப்போ நாங்கள் அடுத்த ரிங்கும் போட போகிறோம். பார்த்தீங்கன்னா பக்கோடா நல்லா பொங்கி இதாக வருது. இப்படி பொங்கி வந்தாலும் நல்லா சொஃப்டாக வரும். சாரி, நல்லா மொறு முரண்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா பக்கோடா வந்து நல்லா மொறு முரண்டு பொரிஞ்சிட்டு நாங்கள் இறக்கி எடுத்துடுவோம்.
ப்ரௌனியாக உள்ளி வந்துட்டு இதை நாங்கள் இனி வெளியே எடுத்துருவோம். பகோடாவோட இந்த உள்ளியை வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். சாப்பிடும்போது அந்த உள்ளீர வாசம் அந்த இதில் பகோடாவில் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது உள்ளியும் வந்து நல்லா மொறு முரண்டு இருக்கும், சாப்பிடக்க டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். வந்து பகோடா வந்து ரெடி ஆகிட்டு இனி வந்து நாங்கள் இதுக்கு அயடின் உப்பும் பப்ரிக்கா பவுடரும் சேர்க்க போகிறோம். இது வந்து கலருக்காண்டி சேர்க்கிறது. ஒரு தேவையான அளவு பப்ரிக்கா பவுடர் வந்து சேருங்க. அடுத்தது அயடின் உப்பு வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. அயடின் உப்பு தான் கட்டாயம் சேர்க்கணும்னு இல்லை, இங்கே அது விரும்பாட்டி நார்மல் உப்பு கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காரமான பகோடா வந்து ரெடி ஆகிட்டு வாங்க நாங்கள் வந்து பகோடா வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நல்லா மொறு முரண்டு நல்லா காரமாக அந்த அயடின் டேஸ்ட் எல்லாம் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ஸ்நாக்காக நீங்கள் சாப்பிடலாம், டீயோட குடிக்கலாம், இல்லாட்டி ஈவினிங்கில் வந்து நீங்கள் ஸ்நாக்காக கூட நீங்கள் சாப்பிடலாம். டீயோட நீங்கள் ட்ரை பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா மொறுப்பு. அது அந்த காரம், அந்த மிளகாய் நாங்கள் அரைச்சி போட்ட அதோட காரம், அடுத்தது அயடின் உப்புற அந்த டேஸ்ட் எல்லாம் சேர்ந்து உங்கள் கடையில் பகோடா வாங்கி சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் இருக்குது. நல்ல மொறுப்பு தன்மை இருக்குது. அதுதான் மெயின் இந்த பகோடாலேயே. இனி நீங்கள் இதை ஒரு 2 வீக்லேருந்து 3 வீக் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாம். இது ஹோம்மேடுண்டால ஒரு மேக்ஸிமம் 3 வீக் வந்து வச்சுருக்கலாம். ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடி போட்டு வச்சிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 3 வீக் 4 வீக் வந்து இருக்கும். இது வந்து எங்களை விட்டால் இன்றைக்கே இது நம்ம முடிஞ்சிருமென்று நான் நினைக்கிறேன். என்னென்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க. இன்னொரு இதே மாதிரி ரெசிபியோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.